ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் 6 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 3ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் அவர் மீன ராசியிலிருந்து மார்ச் மாதம் 27ஆம் தேதி மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் சுக்கிர பகவான் இம்மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர், புகழ், அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். குடும்ப வாக்குஸ்தானத்திலே தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மேம்படக்கூடிய மாதம். எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். உங்கள் பேச்சிலே ஒரு சாதுரியம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் சாதுரியமாக பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. வீரியஸ்தானத்திலே தைரிய வீரியஸ்தானாதிபதி மாதம் 1ஆம் தேதி தைரிய வீரியஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சுப செய்திகளெல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் இம்மாத முற்பகுதியை பார்வையிடுவதாலும் மாதத்தினுடைய முற்பகுதியிலே அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். மாதத்தினுடன் பிற்பகுதியிலே தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கு இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாயாருக்காக இம்மாதத்துடைய பிற்பகுதியில் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. கூடுதல் கவனம் தேவை. புண்ணியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் மாதம் தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாய் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இம்மாதம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் லாபஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி இம்மாதம் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அன்பினை நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு.
தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை அஷ்டமஸ்தானாதிபதி பகவான் பார்வையிடுவதால் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. நாட்களாக இருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்யாதிபதி அவர் லாபஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை சாதுரியமாக கையாண்டி வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு சாதகமாகவே அமையும். புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். சில தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸ்தானத்திலே தனங்குடும்ப பாக்கியஸ்தானாதிபதியும் புண்ணிய ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. கூடுதலான வருவாய் உண்டு. ஸ்தானத்திலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானாதிபதி தனங்குடும்ப பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சகோதர சகோதரிய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். தொழிலில் இரட்டிப்பான வருவாய் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரைய ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. சுப செலவுகள் ஏற்படும். திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.